மேலும் தடையற்ற ஒப்பந்தங்கள், இதற்கு முன்பாக ரஷ்யா ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். அதாவது இந்தியாவிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு விசா தொடர்பான ஒரு நிலைப்பாட்டில் ஒரு சாதகமான முடிவை ரஷ்யா எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் மேலும் தடையற்ற வர்த்தகத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று ஆற்றல் துறையில, எனர்ஜி செக்டார்ஸ்ல இந்தியா ரெனியூவபிள் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை நோக்கி மிக வேகமாக நகர்ந்து வருகிறது. இந்தியாவுடைய இலக்கு 2030க்குள்ளாக 50% மேலாக இந்தியாவுடைய எரிசக்தி தேவைகள்ல புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பது இந்தியாவினுடைய பிரதான இலக்கு. அவ்வாறு ஒரு நீடித்த நிலைத்த பொருளாதாரத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து வரக்கூடிய சூழலில் ஆற்றல் துறையில் ஒரு பல்வேறு ஒப்பந்தங்கள் கையொப்பம் ஆகக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கின்றன. மேலும் இந்த துறைகளெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்தியாவினுடைய உலக அளவிலான அந்த சந்தை மதிப்பு கூட செய்யும். இதன் மூலமாக இந்தியாவுடைய மதிப்பு ஏறும். குறிப்பாக இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு நிகராக அண்மையில் சரிந்து வரக்கூடியதை பார்க்கிறோம். குறிப்பாக 90 ரூபாய் 5 காசுகள் என்ற அளவுல இந்தியாவுடைய மதிப்பு அமெரிக்க டாலருக்கு நிகராக சரிந்திருக்கக்கூடிய சூழலில் இந்தியா தனது வர்த்தகத்தை ரூபாய்களில் செய்ய தொடங்கி இருக்கிறது. பல நாடுகளுடன் இந்தியாவுடைய பண பரிமாற்றங்கள் என்பது ரூபாயில செய்யக்கூடிய அளவுல இந்தியா வளர்ந்து வருகிறது. அந்த அளவுக்கு உலக சந்தையில் மிக அதிநவீன முக்கியத்துவம் பெற்ற நாடாக இந்தியா மாறி வரக்கூடிய சூழலில் இந்தியாவுடைய சந்தையும் உலக நாடுகளுக்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறி இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பொருளை வாங்க மாட்டோம் என்று முடிவெடுத்தால் உலக சந்தையில பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான வலிமை மிக்க நாடாக இந்திய சந்தை மாறி இருக்கிறது. அவ்வாறான ஒரு சூழலில் இந்தியா ஒரு பொருளை வாங்குவதற்கும் இந்தியா ஒரு பொருளை விற்பதற்கும் முடிவு செய்திருக்கிறது என்றால் அது உலக சந்தையில் பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்கும். அவ்வாறான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிலான ஒரு சந்திப்பு தான் அதிபர் புதினும் பிரதமர் மோடியும் சந்திக்கக்கூடிய இந்த சந்திப்பு. இந்த சந்திப்பின் பொழுது இந்தியாவுடைய மரபுசார் பாரம்பரிய வரவேற்பினை பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தலைமையில இந்தியாவின் சார்பாக அதிபர் டிரம்புக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் டெல்லியில் இருக்கக்கூடிய பாலம் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கான காட்சிகளும் பார்த்து வருகிறோம். இந்தியா வந்திருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் புதின் 2 நாட்கள் அவருடைய பயண திட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த 2 நாள் பயண திட்டத்தில் இன்று அவர் வந்திருக்கக்கூடிய சூழல்ல நாளை தினம் அந்த உச்சி மாநாடு பங்கேற்று இருக்கிறார். இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான அந்த 23வது வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அவர் வந்திருக்கிறார். நாளை தினம் இந்த உச்சி மாநாட்டில் மிக முக்கியமான விஷயங்கள் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தொடர்ச்சியாக ராணுவத்தின் மீதான கவனம் என்பது அதீதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யக்கூடியதில் இந்தியா 36% ராணுவ பொருட்களை ரஷ்யாவிடமிருந்து தான் கொள்முதல் செய்கிறார்கள். அந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த ராணுவ தளவாட பரிமாற்றங்கள்ல அத்தனை ஒற்றுமை இருக்கின்றன. இந்த மாதிரியான சூழல்ல ரிலோஸ் என்ற ஒரு ஒப்பந்தம் கையொப்பமாயிருக்கிறது. இந்த போன்ற ஒரு ஒப்பந்தங்கள் என்பது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான அந்த உடன்பாடு என்பதும் அவர்களுக்கான நட்பு என்பதையும் மிக ஆழமான ஒரு காலகட்டத்தை தான் குறிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்தியாவுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் வருகை புரிந்திருக்கிறார். அவருடைய வருகை என்பது இந்த காலகட்டத்தில் மிகவும் குறிப்பிட வேண்டிய ஒரு காலகட்டம். ஏனெனில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான இடையிலான அந்த போர் என்பது நீண்ட நெடிய போராக 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் ரஷ்யா மீது உலக நாடுகளுடைய அழுத்தம், குறிப்பாக அமெரிக்காவுடைய அழுத்தம், உக்ரைனுடனான போரை ரஷ்யாவை நிறுத்துவதற்கு மேற்கொள்ளக்கூடிய அந்த அழுத்தம் என்பது மிகவும் ஆழமான ஒரு அழுத்தம். இந்த மாதிரியான சூழலில் ரஷ்யாவுடன் அதிக அளவிலான ஒப்பந்தங்கள் மேற்கொள்வது, ரஷ்யாவுடனான தடையற்ற ஒப்பந்தங்கள், தடையற்ற வர்த்தகங்களை மேற்கொள்வது போன்ற நாடுகளுக்கு கெடுகளையும் கட்டுப்பாடுகளையும் அமெரிக்கா விதித்து வருகிறது. அண்மையில் அந்த வகையில தான் இந்தியா மீது பொருளாதார ரீதியான ஒரு தடையை விதிக்கக்கூடிய வகையில இந்தியா மீதான இந்தியா பொருட்களுக்கு அமெரிக்காவில் வரிகளை இரட்டிப்பாக்கி ஒரு பெரிய உத்தரவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மேற்கொண்டிருந்தார். இந்த சூழல்ல தான் இந்தியா தொடர்ந்து தன் நட்பை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது ரஷ்ய அதிபர் இந்தியாவுக்கு அவர் வருகையை தந்திருக்கிறார். தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வருகை தந்துள்ளார். ரஷ்யாவின் மாஸ்கோவிலிருந்து டெல்லிக்கு புதின் வருகை தந்துள்ளார். ரஷ்ய அதிபர் புதினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நேரில் வரவேற்பளித்தார். வழக்கமான நடைமுறைகளுக்கு மாறாக
பிரதமர் நரேந்திர மோடி நேரில் வரவேற்பளித்தார். 2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வருகை தந்துள்ளார். வழக்கமான நடைமுறைகளுக்கு மாறாக பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் புதினை வரவேற்றார். டெல்லி பாலம் விமான நிலையத்திற்கு வருகை தந்த புதினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்ய அதிபர் புதின் இந்தியாவிற்கு வருகை தந்துள்ளார். ரஷ்யாவின் மாஸ்கோவிலிருந்து டெல்லிக்கு புதின் வருகை தந்துள்ளார். ரஷ்ய அதிபர் புதினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நேரில் வரவேற்பளித்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.